Before starting this session on hearing of the suit and examination of witness, ஒரு 10 கேள்வி ஜஸ்ட் டேக் டவுன். இந்த கேள்வியை குறிச்சுக்காங்க. உங்களுக்கு நாளைக்கு ஜுடிஷியல் எக்ஸாம் எழுதும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஹூ ஹேஸ் டு பிகின் தி ட்ரையல், பிளைண்டிஃபா டிஃபெண்டண்டா, யாரு இந்த ட்ரையலை ஃபர்ஸ்ட் நடத்தணும்? இது ஒரு கேள்வி. செகண்ட் கேள்வி, கோர்ட்ல ஒரு சாட்சி விசாரிச்சுட்டு இருக்கிறார் ஜட்ஜு. அந்த சாட்சி சும்மா எராட்டிக்கா பதில் சொல்லிட்டு இருக்கான். தெரியாதுங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ரொம்ப சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவனுடைய கான்டாக்ட், அந்த டெமனர் ஜட்ஜு ரெக்கார்ட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் போது அவனுடைய டெமனரை பத்தி ஏதாச்சும் சொல்லலாமா? இது செகண்ட் கொஸ்டின். தேர்டு, நீதிமன்றத்துல சாட்சிகளை விசாரிக்கிறோம், ப்ரூஃப் ஃபைல் பண்றோம், கிராஸ் பண்றோம், ரீ எக்ஸாமின் பண்றோம். இந்த சாட்சியில எந்த ப்ரொவிஷன் நம்ம ரெக்கார்ட் பண்றோம்? ப்ரொவிஷன் ஆஃப் லா. நிச்சயமா இந்த கேள்வி 2-3 தடவை கேட்டிருக்கிறாங்க. விச் ப்ரொவிஷன் ஆஃப் லா தி எவிடன்சஸ் ஆர் டேக்கன். அடுத்தது, when the hearing of the suit starts and when it ends. ஒரு சூட்டோட ஹியரிங் எப்ப ஆரம்பிக்குது, எப்ப முடியுது? ஒரு சூட்டோட ஹியரிங் when it begins and when it ends. அப்புறம் நீங்களாம் சினிமால பார்த்துருப்பீங்க, ஒரு கேள்வி கேட்பான் ஒரு வக்கீல், உடனே டிஃபென்ஸ் வக்கீல் ஆப்போசிட் வக்கீல் அப்ஜெக்ஷன் மை லார்ட் யுவர் ஆனர் அப்படிப்பான். ஜட்ஜி என்ன பண்ணுவாரு? அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிட்டா என்ன பண்ணணும்? ஒன்னு அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் பண்ணணும், இல்ல அப்ஜெக்ஷன் சரியில்லை கேள்வி கேட்கலாம்னு சொல்லணும், இல்ல அப்ஜெக்ஷன் சஸ்டெயின் சொல்லணும். இது மாதிரி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணும் பொழுது நீதிமன்றம் என்ன பண்ணணும்? அந்த அப்ஜெக்ஷனை பொறுத்து உடனே தீர்ப்பு சொல்லணுமா, இல்ல ஜட்ஜ்மெண்டோட சேர்த்து சொல்லலாமா? ஸோ அது ஒரு கேள்வி. அடுத்தது, இப்போ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம், கிளைண்ட் போட்டாச்சு, ஸ்டேட்மெண்ட் போட்டாச்சு, இஷ்யூஸ்லாம் ஃப்ரேம் பண்ணிட்டு அடுத்தது ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகுது. ட்ரையல் போது தான் நம்ம பிளைண்டிஃப் சைடு எவிடன்ஸ், டிஃபெண்டன்ட் சைடு எவிடன்ஸ் நம்ம விசாரிக்கிறோம். இப்போ ஸ்டேட்மெண்ட் போட்டாச்சு, இஷ்யூஸே ஃப்ரேம் பண்ணல. ஸோ கேன் எ விட்னஸ் பி எக்ஸாமின் பிஃபோர் தி ட்ரையல்? பண்ண முடியுமா? இது ஒரு கேள்வி. ஒரு விட்னஸை விசாரிச்சாச்சு, அவரை ரீகால் பண்ணி திரும்ப சில கேள்விகள் கேட்கணும். அப்ப வாட் ஆர் ஆல் த கிரவுண்ட்ஸ் ஃபார் ரீகாலிங் தி விட்னஸ்? அடுத்தது, ஒரு பிரச்சனைக்குரிய இடம் இருக்கு, அந்த இடத்த இன்ஸ்பெக்ட் பண்ணா நார்மலா என்ன பண்ணுவோம்? அட்வொகேட் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணி இடத்த பார்க்க சொல்லி சொல்லுவோம். ஆனா அட்வொகேட் கமிஷனர் பார்த்து ரிப்போர்ட் போடுறதோட அந்த நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதியே பார்த்தாதான் ஒரு கிளியர் ஐடியா அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணனா, கேன் வி இன்சிஸ்ட் தி ஜட்ஜ் டு இன்ஸ்பெக்ட் தி சூட் ப்ராப்பர்ட்டி? அது மாதிரி பண்ண முடியுமா? சட்டத்துல இடம் இருக்கா? அப்புறம் ரிட்டன் ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்குறோம், ரிட்டன் சப்மிஷன் எந்த ப்ரொவிஷன்ல கொடுக்கணும்? அப்புறம் பிளைண்டிஃப் அவர் யாரெல்லாம் விசாரிக்கலாம்? தன்னை விசாரிச்சுக்கலாம், தனக்கு ஆதரவா சாட்சி சொல்லக்கூடிய நபர்களை விட்னஸா விசாரிச்சுக்கலாம். ஆனா ஒரு பிளைண்டிஃப் டிஃபெண்டன்ட்ட தான் தரப்பு சாட்சியா விசாரிக்க முடியுமா? அதே மாதிரி டிஃபெண்டன்ட் பிளைண்டிஃப் நோ எவிடன்ஸ் சொல்லிட்டாரு. டிஃபரன்ஸ் சைடு எவிடன்ஸ் வரும்போது டிஃபெண்டன்ட் கேன் ஹி எக்ஸாமின் தி பிளைண்டிஃப் as his witness? பண்ண முடியுமா? These are all 10 questions, very important questions. இதுக்கு ஆன்சர் இந்த செஷன்ஸ் முடிஞ்சதுமே உங்களுக்கே தெரியும். இப்ப ஹியரிங் ஆஃப் சூட் அண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ், ஆர்டர் 18. நம்ம இந்த ஒரு ட்ரையல் ஜேர்னி ஏற்கனவே ஒரு சார்ட் நான் கொடுத்துருக்கிறேன், எல்லாத்துக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அதை ஜஸ்ட் ரெக்கலெக்ட் பண்ணிக்காங்க. ஒரு ட்ரையல் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பிளைண்ட் போட்டாச்சு, ஸ்டேட்மெண்ட் போட்டாச்சு, ஆர்டர் 14 இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு.
issues frame பண்ணதுக்கு அப்புறம் examination of witness by the court. Order 10 interrogation 12 13 14 issues frame பண்ணதுக்கு அப்புறம் order 15 disposal of the suit at the first hearing. அப்ப ஃபர்ஸ்ட் ஹியரிங்கிறது எது அப்படின்னு சொன்னா வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஆஃப் த சூட்? இது டெல்லி ஜுடிஷியல் எக்ஸாம்ல கேள்வி எது ஃபர்ஸ்ட் ஹியரிங் எது அப்படின்னு சொன்னா ஆஃப்டர் ஃப்ரேமிங் தி இஷ்யூஸ். ஆர்டர் 15ல when the court apply its mind to see is there any admission on the part of the defendant. Admission இருந்தா need not post a case for trial. Court can pronounce judgment on the basis of admission. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஹியரிங். ஆர்டர் 16 summoning and attendance of witness. அப்புறம் ஆர்டர் 17 adjournments. இப்ப ஆர்டர் 18. இதெல்லாம் இந்த லெவல்லாம் தாண்டி ஆர்டர் 18 ஹியரிங் ஆஃப் சூட்ஸ். சூட்டை ஹியர் பண்ண போறாங்க. அப்புறம் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ். இப்ப ட்ரையல் கமென்ஸ் ஆக போகுது. சாட்சிகளை விசாரிக்க போறோம். இதான் ஹியரிங். சூட் எப்ப ஒரு ஹியரிங் ஆஃப் த சூட் எப்ப ஸ்டார்ட் ஆகுது இப்ப நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் 18 ரூல் 1 ரைட் டு பிகின். யாரு ட்ரையலை கமென்ஸ் பண்ணணும்? plaintiff has to begin the trial, no doubt, provided unless the defendant admits the facts alleged by the plaintiff and contends that either in point of law or on இந்த ரெண்டு பாயிண்ட் இருப்பாரு, either in point of law or on some additional facts alleged by the defendant, the plaintiff is not entitled to any part of the relief which he seeks. The defendant has to begin the trial. But normally, basic principle of law, the party who wishes the court to grant a degree in his favor, he has to commence the trial. இப்போ ஒரு ப்ராமிசரி நோட் வச்சுக்கோ. suit based on promissory note is filed. டிஃபெண்டன்ட் ஆஜராகி சும்மா எவேசிவ் டினையல், டிஃபெண்டன்ட் பிளைன்டிஃப்ட்ட பணம் வாங்கல, சும்மா கேஸ் போட்டுக்கிறாரு, அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றாரு, போட்டாரு. இப்ப இதை யாரு ட்ரையல் கமென்ஸ் பண்ணணும்? பிளைன்டிஃப் ஹேஸ் டு கமென்ஸ் தி ட்ரையல். ஏன்னா அவர் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு. பிளைன்டிஃப் தான் தன்னை விசாரிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் தரப்பு சாட்சிகள் இருந்தா விசாரிச்சுக்கணும், அட்டஸ்டா இருந்தா விசாரிச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி, ப்ராமிசரி நோட்ல கேஸ்ல அட்டஸ்டாரை விசாரிக்கணுங்கிறது கட்டாயமா? Is it meant it is a sine qua non to examine the attestar to the promissory note as a witness to prove the execution of the promissory note? Yes, Selvaraj, you can put it in chat box. Not at all necessary, because time and again I am repeatedly telling you, only 3 documents which requires compulsory attestation, and those documents alone can be proved by examining any one of the attestar: will, mortgage, and gift. So invariably we are examining the attestar. But yes, still we are examining the attestar. This is the signature of the defendant. அதுக்கு அவருக்கு இருந்தாரு, கண்டென்ட்ஸ் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அதாவது டிஃபென்ஸ் ஏதாச்சும் எடுத்திருந்தாங்கன்னா அதை ஓவர் கம் பண்றதுக்கு we are examining the attestar. So normally plaintiff has to begin the trial. இப்ப அந்த ப்ராமிசரி நோட்ல டிஃபெண்டன்ட் ஃபைல்டு ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்டிங் என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறாங்கன்னா, the suit is barred by limitation. The suit is barred by limitation. நான் ப்ராமிசரி நோட் எழுதி கொடுத்தது வாஸ்தவம் தான். நான் 2003 எழுதி கொடுத்தேன். இப்போ 2010 கேஸ் பண்ணிருக்கேன். இந்த சூட் இஸ் பார்ட் பை லிமிடேஷன். 1 2 எடுத்துட்டு இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. வேற ஸ்டாண்ட் என்னன்னா, நான் பணம் வாங்கினது வாஸ்தவம் தான், ஆனா அந்த படத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன். he has pleaded discharge. இப்ப
ஆர்டர் 18 ரூல் 1ல 2 பாயிண்ட் சொல்றாங்க. எய்தர் இன் பாயிண்ட் ஆஃப் லா ஆர் ஆன் சம் அடிஷனல் ஃபேக்ட்ஸ். இங்க பாயிண்ட் ஆஃப் லா என்ன? சூட் இஸ் பார்ட் பை லிமிடேஷன். அப்ப தி பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு வருது? இங்க டிஃபெண்டன்ட்டுக்கு வருது. பிகாஸ் ஹி ப்ளீட்ஸ் தட் தி சூட் இஸ் பார்ட் பை லிமிடேஷன். அப்படிங்கும் பொழுது யார் ட்ரையலை கமெண்ட்ஸ் பண்ணணும்னா த டிஃபெண்டன்ட். டிஃபெண்டன்ட்னா ட்ரையல் கமெண்ட்ஸ் பண்ண. பிளைன்டிஃப் பேசாம இருக்கலாம். நமக்கு இது தெரியாது. நம்ம என்ன பண்றோம்? நம்ம தான் வாதின்னு நினைச்சிட்டு முந்திரி கொட்டை மாதிரி எடுத்துன்னு ஒரு ப்ரூஃப் போட்டு பண்றோம். ஸோ யூ ஹேவ் டு சீ தி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவனுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. பார்த்திருந்தா யூ கேன் ரிக்வெஸ்ட் த கோர்ட் by invoking Order 18 Rule 1. Now this is my case and the defendant has filed the written statement stating that my suit is barred by limitation. So burden of proof is on him because he pleads limitation. So he has to begin the trial. அவனை ட்ரையல் கமெண்ட்ஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம முதல் பேட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்போனன்ட் பேட் பண்ண வச்சுட்டா அவன் எவ்வளவு ஸ்கோர் பண்ணா நமக்கு எனக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பேட் பண்ணிக்கலாம், ஈஸியா ஜெயிச்சிடலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நமக்கு வந்து நம்ம கேஸை நம்ம எப்படி கொண்டு போறோம், அவன் எப்படி கிராஸ் பண்றான், என்ன இது நமக்கு தெரியாது. பட் அவனை கமெண்ட்ஸ் பண்ண வச்சிட்டோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விட்னஸை நம்ம விடலாம். ஸோ அதனால யூ ஹேவ் டு சீ தி அவர்மெண்ட்ஸ் இன் தி ரிட்டன் ஸ்டேட். இப்போ அடுத்தது அவன் என்ன ப்ளீட் பண்ணிருக்கான்? ஹி இஸ் ப்ளீடட் டிஸ்சார்ஜ். அப்ப ஒரு ப்ராமிசரி நோட் எக்ஸிகியூஷன் அட்மிட்டட், passing of consideration, legal presumption that has also been admitted, that what was pleaded, that he has paid the entire amount, repaid the amount and pleaded discharge. இந்த பணம் கொடுத்துட்டானா இல்லையாங்கிற நாலேஜ் யாருக்கு இருக்கும்? டிஃபெண்டன்ட்டுக்கு தான் இருக்கும். இட் இஸ் வெல் வித் இன் ஹிஸ் ஸ்பெசிபிக் நாலேஜ். அப்ப பணம் கொடுத்துட்டேன்னா நீ எழுதி வாங்கியிருக்கிறியா? இந்த தேதியில நான் ப்ராமிஸ் எழுதி கொடுத்துருக்கேன், இந்த ப்ராமிஸ் கண்டுள்ள தொகைக்கு இந்த தேதியில பணம் கொடுத்துருக்கேன், நீ ரசீது எழுதி கொடுன்னு பிளைன்டிவ் வந்து ஏதாச்சும் லெட்டர் வாங்கியிருக்கியா, ரெசிப்ட் இருக்கா, இல்ல அந்த ப்ராமிசரி நோட்ல என்டார்ஸ்மெண்ட் இருக்கா? அப்ப who has to begin? The person who pleads discharge. Who pleads discharge. அப்ப right to begin, it is not automatic on the part of the plaintiff to begin the trial. So whenever the defendant contends either in the point of law or on some other additional facts alleged by the defendant, the plaintiff is not entitled to any part of the relief which he seeks, and the defendant has to begin the trial. So அதனால நார்மலா நல்ல ஒரு வெல் வெஸ்ட் சிவில் லாயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது மாதிரி டிஃபெண்டன்ட்டுக்கு பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அவங்க விசாரிக்க விட்டுருவாங்க. அனாவசியமா தன்னோட சாட்சியை விசாரிக்க மாட்டாங்க. ஏன்னா டிஃபெண்டன்ட் என்ன சாட்சி என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸை கொண்டு போறது ரொம்ப ஈஸி, நமக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்ப ஒரு கேள்வி, இப்ப ஒரு சூட்டு போட்டாச்சு, நான் டிக்ளரேஷன், அவன் டிஃபரெண்ட் வந்து இல்ல இது வந்து பிளைன்டிஃப் வந்து என்னோட பினாமி, நான் தான் பணம் கொடுத்தேன், ட்ரஸ்ட்ல நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றான். ஹி ப்ளீட்ஸ் பினாமி. அப்ப பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு இருக்கு? யாரு who has to begin the trial? Whether the plaintiff or the defendant who pleads binami. சாட் பாக்ஸ்ல யாராச்சும் போடலாம், ரைட்? அப்ப பினாமின்னு டிஃபெண்டன்ட், நாட் டோன்ட் சே டிஃபெண்டன்ட், தி பர்சன் ஹூ ப்ளீட்ஸ் பினாமி. பினாமின்னு யாரு சொல்றாங்களோ அவன் தான் ப்ரூவ் பண்ண. ஆல் ரைட். இப்ப ஒரு சூட் ஃபைல் பண்ணியாச்சு, டிஃபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறான், என்ன சொல்றான்? This court has no jurisdiction at all to entertain the suit. இப்ப who has to begin the trial? Plaintiff or defendant? Plaintiff தான் கேஸ் ஃபைல் பண்ணிட்டான், ஆனால் என்ன ஸ்டேட்மெண்ட் போடுறான் டிஃபெண்டன்ட்? The court has no jurisdiction. Every plaintiff. அப்புறம் so jurisdiction பொறுத்த வரைக்கும் the person who takes a plea that this court has no jurisdiction அப்படின்னு சொன்னா அதை நிரூபணம் பண்ண வேண்டிய கடப்பாடு யாருக்கு இருக்கு? டிஃபெண்டன்ட்டுக்கு தான் இருக்கு. So these are all some examples. அதே மாதிரி
பிளைன்டிவ் கேஸ் ஃபைல் பண்ணிட்டான். டிஃபெண்டன்ட் வந்து என்ன சொல்றான், தி சூட் இஸ் பார்டு பை ரெஸ் ஜுடிகேட்டா. ஏற்கனவே ஒரு சூட் நடந்திருக்குது எனக்கும் இவனுக்கும், அதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அதை மறைச்சு இந்த சூட்டை போட்டிருக்கான். அதனால இந்த சூட் இஸ் பார்டு பை ரெஸ் ஜுடிகேட்டா டிஃபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டான். இப்ப who has to begin the trial of the case, plaintiff or defendant? The person who takes a plea of res judicata, right? இப்ப ஒரு அக்ரிமெண்ட்ல நெகட்டிவ் கவனன்ட் இருக்கு, நெகட்டிவ் கவனன்ட் அதை என்போர்ஸ் பண்றதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. அதுல டிஃபரெண்ட் என்ன சொல்றான், இது மாதிரி நெகட்டிவ் கவனன்ட் இல்லை அப்படின்னு சொல்றான். இப்ப யாரு பிகின் பண்ணணும்? burden of proof யாருக்கு இருக்கு? burden of proof is on the person who pleads that there is no negative covenant. இப்ப plaintiff ஒரு சூட்டு போடுறாரு, ரெக்கவரி ஆஃப் பொசஷன். என்னது? ரெக்கவரி ஆஃப் பொசஷன். என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி இந்த ஆவாட் சொத்து சூட் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு மீ, இந்த இடத்துல வந்து டிஃபெண்டன்ட் என்கரேஜ் பண்ணியிருக்கான், இடத்த காலி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், அவன் வந்து எனக்கு இந்த இடத்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எஸ் ஃபைல்டு ரெக்கவரி ஆஃப் பொசஷன் போட்டு என்ன சொல்றாரு, பிளைன்டிவ் எனக்கும் டிஃபெண்டன்ட்டுக்கும் லேண்ட்லார்ட் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, அவன் ட்ரெஸ்பாசர் அப்படின்னு சொல்லி சூட் ஃபைல் பண்ணிட்டார். டிஃபெண்டன்ட் என்ன பண்றான் ஸ்டேட்மெண்ட், ஐ ஆம் நாட் எ ட்ரெஸ்பாசர், நான் வந்து இவனுடைய டெனன்ட், எங்களுக்குள்ளார ஒரு ஓரல் டெனன்சி இருந்துச்சு, அதுபடி நான் வந்து டெனண்டா இருக்கிறேன், இப்போ என்ன ட்ரெஸ்பாசர்னு சொல்லி இது பண்றாரு. அதனால இந்த சூட் இஸ் நாட் நம்பர். அந்த என்னைய வந்து தமிழ்நாடு பில்டிங் இப்போ லேட்டஸ்ட் இது வந்து ஆக்ட் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட்ஸ் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் லைபிலிட்டிஸ் ஆஃப் அந்த ஆக்டிங் கீழே தான் காலி பண்ணணும், சூட்டு போட முடியாதுன்னு சொல்லி எஸ் ஃபைல்டு ஸ்டேட்மெண்ட். இப்ப burden of proof யாருக்கு இருக்கு? who has to begin the trial? யாரு? பிளைன்டிஃபா டிஃபெண்டன்ட்டா? செக்ஷன் 109 எவிடன்ஸ் ஆக்ட்ல நார்மலி தி burden of proof is on the person. நல்லா தெரிஞ்சுக்காங்க, தி burden of proof is on the person who wishes the court to pass an order in his favor. இது செக்ஷன் 101 to 104. So burden of proof is on the plaintiff. இது நார்மல். இதுக்கு என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னா செக்ஷன் 104 to 114. இந்த 105 இருந்து 114 வரைக்கும் அந்த கேட்டகரியில வந்துட்டாங்கன்னா those person burden of proof is on them to prove the case. அப்ப ஒரு லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பே இல்லை அப்படின்னு சொன்னா தி பெர்சன் ஹூ ப்ளீட்ஸ் தட் தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் ஆஃப் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் burden of proof is on him. ஸோ இப்போ இங்க வந்து plaintiff has to commence the trial. இப்போ எவிடன்ஸ் எடுத்து நல்லா தரவா படிச்சுக்கணும். நார்மலா burden of proof is constant throughout the trial. Onus of proof shifts from one side to another side by taking into consideration of the facts of each and every case. அதே மாதிரி ப்ராமிசரி நோட்ல டிஃபெண்டன்ட் ப்ளீடட் டிஸ்சார்ஜ் burden of proof யாருக்கு இருக்கு? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்கிறேன். Defendant filed statement pleading discharge. Burden of proof defendant. So you must be very cautious before commencing the trial. You have to verify whether the burden of proof is on the defendant to commence the trial. If you are appearing for the plaintiff, keep silent, ask the court, direct the defendant to commence the trial. Then you can cross-examine, then you can produce your witness. So this is order 18 rule 1. இதுல plaintiff வந்து டிஃபெண்டன்ட்டை விசாரிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். நான் கேஸ் போட்டிருக்கேன்னா ஏன் நான் விசாரிக்கணும், என் தரப்புல யாரெல்லாம் எனக்கு சாதகமா சாட்சி சொல்றாங்களோ அவங்கள விசாரிக்கலாம். Can I compel my opponent to give evidence on my side? இது வந்து டபுள் எட்ஜ் வெப்பன் மாதிரி. என் சைடு விட்னஸா நீ வா அப்படின்னு சொன்னா அவன் நம்ம விரோதமா சொன்னா என்ன ஆயிடும்? இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி நான் ஏற்கனவே உங்களுக்கு கமெண்ட்ஸ் செஷன்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணும்போதே சொன்னேன், whether the plaintiff can compel the defendant to give evidence on his side. No. The answer is yes, no. How can he compel the defendant to give evidence on his side?
whether the defendant can compel the plaintiff to give evidence on his side. பண்ண முடியுமா? vice versa. Balram Rathore versus subdivisional. Balram Rathore versus subdivisional officer Blasco. AR 2011, Chandigarh, page 120. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு திரும்ப சாட் பாக்ஸ்ல போடுமா, நல்லா சரியா வரல. Plaintiff can examine any witness he so likes. The witness may be a stranger or maybe a man of his own party or party himself. ஒரு தேர்ட் பார்ட்டியா இருக்கலாம், பிளைன்டிஃபா இருக்கலாம், இல்ல பிளைன்டிஃபோட விட்னஸா இருக்கலாம், ஆர் மேபி a டிஃபெண்டண்டா கூட இருக்கலாம், ஆர் his men டிஃபெண்டோட விட்னஸா கூட இருக்கலாம். So there is no legal impediment to compel your opponent to give evidence on your side. ஏன்னா இப்ப நீங்க வந்து அடுத்த கேள்வி ஒரு, இப்ப ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகும்போது is it necessary or mandate or sine qua non to examine the witnesses orally? நம்ம சாட்சி சொல்லணுமா, நம்ம ஸ்டேட் சாட்சியை வந்து oral witness தேவையா, எவிடன்ஸ்? Let us see next. So you can also examine. இப்ப டிஃபெண்டன்ட் வந்து ஒரு அட்மிஷன் போட்டிருக்கிறான், ஆனா சப்சிக்வெண்டா இதுல வந்து ஓரல் எவிடன்ஸ் கொடுக்கும்போது அது இல்லைன்னு சொல்றான். அதை பொறுத்து நம்ம வந்து டிஃபெண்டன்ட் நம்ம சைடு விட்னஸா நம்ம வந்து கேள்வி கேட்கலாம். டிஃபெண்டன்ட் வந்து பயந்து நம்ம ஏதாச்சும் பதில் சொன்னா நம்ம ஏதோ உடையிடுவோம், ஏதோ அட்மிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சமயத்துல புத்தாலி வக்கீலா இருந்தா டிஃபெண்டன்ட் ஹஸ் நோ ஓரல் எவிடன்ஸ் அப்படின்னு எழுதி கொடுத்துருவாங்க. ஏன்னா நார்மலி இட் இஸ் ஃபார் தி பிளைன்டிஃப் டு ப்ரூவ் திஸ் கேஸ். தேர் இஸ் நோ நீட் டு எக்ஸாமின் தி டிஃபெண்டன்ட் unless the defendant pleads set off or counter claim. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நம்ம வந்து டிஃபெண்டன்ட விசாரிச்சா தான் நம்ம கேஸை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா you can invoke Order 18 Rule 1 and examine the defendant as your witness. அடுத்தது ஆர் பாலச்சந்திரன் versus ஞான சிகாமணி ராஜாதுரை and another. 2019 to TNCJ 702. R. Balachandran versus Jnana Sigamani Rajadurai and another. 2019 to Tamil Nadu Civil Judgment, page 702. In the case, a suit for declaration and recovery of possession is filed by the plaintiff. Defendant filed a statement that he is claiming exclusive right over the suit property on the basis of an unregistered will. இந்த வில்லு மூலமா சொத்து எனக்கு தான் பாதின்னு சொல்லி அவன் ஸ்டேட்மெண்ட் போட்டான். அப்ப தி பிளைன்டிஃப் என்ன பண்றான், he has given a notice to produce the unregistered will before commencement of the trial. That application was dismissed. Finally, the matter went to the High Court. High Court said, what is the plaintiff case? Plaintiff filed the suit for declaration and the recovery of possession. So he has to prove his case on his own strength. Burden of proof இங்க யாருக்கு இருக்கு, பிளைன்டிஃப்க்கு தான் இருக்கு. அவன் வந்து அண்ணாவது டிஃபென்ஸ் அது, நான் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் வில்லு மூலமா he is claiming right to property. He is not asking any counter claim. He wants to dismiss your suit by taking the plea of that he is one of the property on the basis of the unregistered will. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல plaintiff having filed a suit for declaration recovery of possession, he cannot insist the production of the unregistered will before the commencement of the trial. He has to prove his case. Plaintiff has to prove his case on his own strength. He cannot fall back upon the case of the opponent. He cannot abandon his side and fall back upon the case of the defendant. So plaintiff has to prove his case. This is Order 18 Rule 1 over. Next, Order 18 Rule 2. Order 18 Rule 2.
கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் you please keep it in mind, there is no legal requirement to examine the party or for the oral evidences. உங்க ப்ளீடிங்ஸ் இருக்கு, உங்க டாக்குமெண்ட் இருக்கு, அதை வச்சே நீங்க வந்து you can ask the court to pass a degree based on your pleadings and documents. இப்ப ஸ்டேட்மெண்ட் ஆர்டர் 18 ரூல் 2 ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ட் எவிடன்ஸ் கமெண்ட்ஸ் ஆயிடுச்சு. கமெண்ட்ஸ் ஆக போகும்போது கோர்ட் என்ன சொல்லலாம், ஆன் த டே ஃபிக்ஸ்ட் ஆர் எனி அதர் டே அட்ஜர்ன்ட் the party having the right to begin shall state his case and produce his evidence in support of the issues which he is bound to prove. Oral evidence விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே party having the right to begin, he has to state his case. அவன் கேஸ் என்னன்னு வக்கீல் மூலமா கோர்ட்ல சொல்லலாம், டாக்குமெண்ட் எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அந்த இஷ்யூஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஃபெண்டன்ட் வந்து டிஃபெண்டன்ட் கவுன்சில் டிஃபெண்டன்டோட கேஸ் என்ன, அவர் என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரிப்ளை கேன் பி கிவன் பை தி பிளைன்டிஃப். ரிப்ளை கேன் பி கிவன் பை தி பிளைன்டிஃப். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 3A கோர்ட் மே பெர்மிட் யூ டு ஃபைல் ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ரிட்டன் ஆர்குமெண்ட் என்ன ப்ரொவிஷன்ல போடணும் அப்படின்னா ஆர்டர் 18 ரூல் 2 சப் கிளாஸ் 3 கேபிட்டல் ஏ. மறக்கக்கூடாது, 2 மார்க் கொஸ்டின். ஆர்டர் 18 ரூல் 2 சப் கிளாஸ் 3 கேபிட்டல் ஏ ஆஃப் சிபிசி. ரிட்டன் ஆர்குமெண்ட் கொடுத்துட்டா 3B படி ரிட்டன் ஆர்குமெண்ட் காப்பியை நீங்க உங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு கொடுக்கணும். ரிட்டன் ஆர்குமெண்ட் ஃபைல் பண்றதுக்கு அட்ஜர்ன்மெண்ட்லாம் கொடுக்க கூடாது 3C. இல்ல கோர்ட் வந்து நெசசரி நினைச்சா கேன் அட்ஜர்ன் தி கேஸ் ஃபார் ஃபைலிங் ரிட்டன் ஆர்குமெண்ட். அப்புறம் அதுக்கப்புறம் 3D கோர்ட் ஷல் ஃபிக்ஸ் எ டேட் ஃபார் ஓரல் ஆர்குமெண்ட் இஃப் நெசசரி. ஸோ இட் ஜஸ்ட் வண்டர் how this section is drafted in such a way to dispose of the case even in the absence of oral evidences. அதாவது ஒரு கொஸ்டின் ஆஃப் லா மட்டும் இன்வால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இஸ் இட் நெசசரி டு எக்ஸாமின் தி பார்ட்டிஸ்? இஸ் இட் நெசசரி ஃபார் ஓரல் எவிடன்சஸ்? அப்சல்யூட்லி நாட் நெசசரி. யூ கேன் எஸ்டாப்ளிஷ் யுவர் கேஸ் பை யுவர் ஓன் ப்ளீடிங், பை தி ப்ளீடிங்ஸ் and by producing the document evidences, provided it document evidence must be in document வந்து admissible இருக்கும். so order 18 rule 2 right to begin யாருக்கு இருக்கோ அவர் he has to state his case and produce the document. then opposite party has to state his case and produce document, and the plaintiff has got right to reply. அந்த ரிட்டன் ஆர்குமெண்ட் இருந்தா ரிட்டன் ஆர்குமெண்ட் கொடுக்கலாம், ஆப்போசிட் பார்ட்டி கொடுக்கணும். ரிட்டன் ஆர்குமெண்ட் ஃபைல் பண்றதுக்கு டைம் கொடுக்க கூடாது, தேவைன்னா கொடுக்கலாம். அப்புறம் ஓரல் ஆர்குமெண்ட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்ப இதுல ரொம்ப ஃபேமஸ் கேஸ் ரசிக்லால் மணிக்சந்த் தாரிவால் வெர்சஸ் எம்எஸ்எஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் 2012 2 SCC page 196. Padmanabhan, don't interrupt. You can ask your question after the session is over. Adita, idu podumala chat box la podu. Rasiklal Manikchand versus MSS Food Products 2012 2 SCC 196. இது கேஸ்ல the hearing of the suit starts when evidence in a suit begins. எப்ப எவிடன்ஸ் விடுறோமோ அப்பவே வந்து hearing of the suit start ஆயிடும். when it ends, when the judgment is pronounced. when the judgment is pronounced. இப்ப
எல்லாத்துக்கும் ஒரு இந்த அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து இந்த ப்ரூஃப் ஆஃப் வந்து 2002 அமெண்ட்மெண்ட்ல வந்துருச்சு. இப்ப பிளைன்டிஃப் வந்து ஒரு பிளைண்ட் போட்டுட்டான். இன்வேரியபிளா வி ஆர் சீயிங் ஒரு பிளைண்ட் போட்டுட்டான். அவனுடைய ப்ரூஃப் அவுட் எப்படி இருக்கணும்? பிளைண்ட் அவர்மெண்ட் என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் தான் ப்ரூஃப் அவுட் இருக்கும். ஆனா சம்டைம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இல்ல 90% ஆஃப் த கேசஸ்ல வக்கீலுங்க ப்ரூஃப் அவுட் பிளைண்டிஃப் சைடு போகும்போது பிளைண்டிஃப்ல என்ன இருக்கோ அதை சும்மா சொல்லிட்டு பிளைண்ட்ல சொல்லாத பல விஷயங்களை ப்ரூஃப் அவுட்ல ஃபைல் பண்ணுவாங்க. பிளைண்ட்ல சொல்லாத பல விஷயங்களை ப்ரூஃப் அவுட்ல ஃபைல் பண்ணுவாங்க. இப்ப நம்ம இது எப்படி அப்ஜெக்ட் பண்றது? இதுக்கு முன்னாடி பிளைண்டிஃப் வந்து சீஃப் எக்ஸாமினேஷன் கோர்ட்ல விசாரிப்பாங்க. பிளைண்டிஃப் விசாரிப்பாரு, சீஃப் எடுப்பாரு. எடுக்கும் பொழுது ப்ளீடிங்ஸ்ல இல்லாத ஒரு பாயிண்ட கேள்வி கேட்டாருன்னா அதை நம்ம அப்ஜெக்ட் பண்ணுவோம். கோர்ட் வந்து சார் ப்ளீடிங்ஸ்ல இல்லாத கேள்வி கேட்காதீங்கன்னு அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. இப்ப அந்த சான்ஸ் நமக்கு இல்ல. The chance of the defendant to raise an objection that this part of the proof affidavit is outside the pleading. அப்ப எப்படி இதை அப்ஜெக்ட் பண்றது? எப்படி இதை அப்ஜெக்ட் பண்றது? அதே மாதிரி ப்ரூஃப் போடும் பொழுது டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ப்ரூஃப் பண்ணும்போது டாக்குமெண்ட் போடுறோம்ல, ஸ்டாம்ப் டியூட்டி கம்மியா இருக்கும், இல்ல அன்ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்டா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில லா ஆஃப் ப்ளீடிங் இஸ் வெரி கிளியர். No amount of evidence shall be looked into in the absence of pleadings. ப்ளீடிங்ஸ்ல இல்லாத விஷயத்த ப்ரூஃப் அவுட்ல சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பார்ட்டை மட்டும் நீங்க நோட் பண்ணி ஆர்குமெண்ட் பண்ணும் பொழுது இதெல்லாம் ப்ளீடிங்ஸ்ல இல்ல, இதை ப்ரூஃப் அவுட்ல சொல்லியிருக்கிறாரு, கோர்ட் வந்து இதை எடுத்துக்க கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க. கோர்ட்டுக்கு வந்து எடுத்துக்க வேண்டாம், எடுத்துக்க சொல்லலாம். இதுக்கு கிஷோர் கீர்த்திலால் மேக்தா வெர்சஸ் லீலாவதி கீர்த்திலால் மேக்தா மெடிக்கல் ட்ரஸ்ட் 2007 10 SEC பேஜ் 21 சார்ட் பாக்ஸ்ல வந்து நோட் பண்ணிக்கங்க. 2007 10 SEC பேஜ் 21. No amount of evidence can be looked into on a plea never put forward. அடுத்த கேஸ் நரேஷ் சந்திரா சிங்கானியா வெர்சஸ் தீபிகா. நரேஷ் சந்திரா சிங்கானியா வெர்சஸ் தீபிகா 2005 10 SEC 299. It is not necessary for the plaintiff to establish his case from the written statement. Written statement la irundhu defendant வந்து தான் கேஸ் ப்ரூவ் பண்ணனுமா? not necessary. He has to prove his case on his own strength. So this is order 18 rule 2. அடுத்தது order 18 rule 3. order 18 rule 3. உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஒரு கேஸ்ல வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும். ஒரு இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பார்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து பிளைன்டிஃப் இருக்கும், இன்னொரு இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பார்டன் ஆஃப் ப்ரூஃப் டிஃபரெண்ட் இருக்கும். சரி, அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணலாம்? அதுதான் ஆர்டர் 18 ரூல் 3. அப்ப ரைட் டு பிகின் யார் பண்ணணும்? அந்த மாதிரி சில இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் பார்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து டிஃபரெண்ட்டுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தி பிளைன்டிஃப் ஹேஸ் டு பி, அவனுக்கு ரெண்டு ஆப்ஷன் என்ன? he has to begin the case. அவரு பிகின் பண்ணிக்கலாம். அந்த எந்தெந்த இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் டிஃபரெண்ட் ப்ரூவ் பண்ணணுமோ அது சம்பந்தமான விட்னஸை, அது சம்பந்தமான எவிடன்ஸை, டாக்குமெண்ட் எவிடன்ஸை he can plead again. அதுக்கப்புறம் வந்து சொல்லு டிஃபரெண்ட் அவர் எவிடன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர் சொல்லிக்கலாம். ஸோ எவிடன்ஸ் வேர் செவரல் இஷ்யூஸ். இதுதான் ஆர்டர் 18 ரூல் 3. அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஆர்டர் 18 ரூல் 3A. Party to appear before other witnesses. இப்ப பிளைன்டிஃப் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு, ட்ரையல் கமெண்ட்ஸ் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் விட்னஸா யார விடணும்? பிளைன்டிஃப் தன்னை தான் முதல் விசாரி. Plaintiff has to examine himself
as a witness first. சில கேஸ்ல plaintiff வந்து I may be permitted to examine myself as a witness at a later point அப்படின்னு சொன்னா he has to seek the permission of the court under Order 18 Rule 3A. So normally the plaintiff has to examine first. அவர் தான் முதல்ல ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும், அதுக்கப்புறம் அவர் விட்னஸை வந்து விசாரிக்கலாம். பட் when he wants to examine himself as a witness at later point of time, he has to seek the permission from the court under Order 18 Rule 3A. இதுல NC Kaladharan versus Kamaleswaran 2002 10 SEC page 184. இப்ப ஒரு ப்ரொபேட்டுக்காக பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாரு பிளைன்டிஃப் பெட்டிஷனர். இப்போ அவர் வந்து விசாரிக்கணும். அவர் வந்து தன்னை விசாரிக்க இஷ்டமே இல்லை, அவர் நான் விசாரிக்கலப்பா அப்படின்ட்டாரு. அப்படிங்கும் பொழுது இஸ் இட் நெசசரி டு சீக் தி பர்மிஷன் ஆஃப் த கோர்ட்? தேவையே இல்லையா? அவர் தன்னை விசாரிக்காட்டி பர்மிஷனே தேவையில்லை. அப்ப அந்த மாதிரி சொல்ல என்ன பண்ணலாம், கோர்ட் கேன் ப்ரொசீட் டு court can further proceed எப்படி to examine the evidence in terms of section 68 of the Indian Evidence. இப்ப suit has been filed on the basis of a will ன்னு வச்சுக்கோம். இப்ப plaintiff போடுறாரு, based on this will I am the owner of the property devolved upon me as per the will executed by my father. I am the owner of the property. He has filed a suit for declaration and injunction. இப்ப இந்த கேஸ்ல பிளைன்டிஃப் வந்து தன்னை விசாரிச்சுங்கன்னா no problem, he can examine himself as a witness as PW1. அப்புறம் பில்லுல சாட்சி இருக்குன்னு 2 பேரை விசாரிச்சுக்கலாம். இப்ப பிளைன்டிஃப் வந்து தன்னை விசாரிக்கணும்னு இஷ்டமே இல்லை அப்படின்னு சொன்னா பர்மிஷன் தேவையில்லை, பின்னாடி விசாரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணலாம், witness attestor can be straight away examined because under section 68 of the Indian Evidence Act, the document which requires compulsory attestation can only be proved by examining any one of the attestor. இதான் 2002 10 SEC page 184. அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியம், ஆர்டர் 18 ரூல் 4. இந்த சாப்டர்ல இதுதான் ரொம்ப முக்கியம், ஆர்டர் 18 ரூல் 4. இப்ப நான் சொன்ன ப்ரூஃப் விட்டு ஃபைல் பண்ணும் பொழுது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுறாங்க, இன்அட்மிசிபிள் டாக்குமெண்ட் எல்லாம் போட்டுறாங்க. அது எப்படி கோர்ட் எடுத்துக்கிறது, என்ன ஏதுன்னு? ஆன்சர் இஸ் அண்டர் ஆர்டர் 18 ரூல் 4. In every case, the examination in chief of a witness shall be on affidavit, and copies thereof shall be supplied to the opposite party by the party who calls him for evidence, provided that where documents are filed and the parties rely upon the documents, the proof and admissibility of such documents which are filed along with the affidavit shall be subject to the orders of the court. இது ரொம்ப முக்கியமான ஒரு provision. Along with proof affidavit, plaintiff proof affidavit போடும்போது டாக்குமெண்ட் எல்லாம் போடுறாரு. காரணம் என்ன பண்ணுவாங்க, ப்ரூஃப் கோர்ட் வாங்கிட்டு டாக்குமெண்ட் போட்டாங்கன்னா அந்த விட்னஸை திரும்ப கூண்டுல ஏற்றி இந்த டாக்குமெண்ட் நீங்க ஃபைல் பண்ணிருக்கீங்களா என்னன்னு கேட்பாங்க. அப்ப நம்ம வந்து அப்ஜெக்ட் பண்ணலாம், டிஃபெண்டன்ட் வந்து அப்ஜெக்ட் பண்ணலாம். இந்த டாக்குமெண்ட் வந்து inadmissible, it is irrelevant, this document is insufficiently stamped, this document is unregistered, so you can take the defense available under law. சப்போஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பிராக்டிக்கல் லாயர் ரொம்ப ரொம்ப தேவை. சப்போஸ் யூ ஃபெயில் டு ரைஸ் அப்ஜெக்ஷன், எல்லாம் புரிஞ்சுக்கங்க. சப்போஸ் யூ ஃபெயில் டு ரைஸ் அப்ஜெக்ஷன், ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அது வந்து 10,000 ரூபாய் ஸ்டாம்ப் டியூட்டி வேணும், 1000 தான் ஒட்டி போட்டுருக்கிறான். இப்ப இன்சபிஷியன்ட் ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு நீங்க வந்து செக்ஷன் 35 ஆஃப் ஸ்டாம்ப் ஆக்ட்ல அது அப்ஜெக்ட் பண்ணலாம். அப்ஜெக்ட் பண்ணா வந்து 10 டைம்ஸ் வந்து பெனல்டி ஒட்டி தான் பண்ணணும். பட்
இவங்க அந்த பிளைன்டிஃப் ப்ரூஃப் போடும்போது அந்த டாக்குமெண்ட்டை போடுறான். அந்த டாக்குமெண்ட்டை நீங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணல. அப்ப அப்ஜெக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா செக்ஷன் 36 ஆஃப் ஸ்டாம்ப் ஆக்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட்டை அப்ஜெக்ட் பண்ணாம விட்டுட்டா யூ கேன் நாட் ரைஸ் தி அப்ஜெக்ஷன் அட் தி சேம் ப்ரொசீடிங்ஸ். பின்னாடி வந்து நீங்க வந்து நான் வந்து முன்னாடி ஆர்குமெண்ட் அப்ப இந்த டாக்குமெண்ட் அப்ஜெக்ஷன் இருக்கு, நீங்க அப்ஜெக்ஷன் நோட் பண்ணிக்கன்னு நீங்க சொல்ல முடியாது. பிகாஸ் யூ ஹேவ் மிஸ்ட் தி பஸ். That is the position prior to 2002. Now, proof of it போட்டு along with proof of it document போட்டுட்டா simply because the documents are marked, it doesn't mean that the documents are received in evidence. Because as per order 18 rule 4, that is the proof and admissibility of the document shall be subject to the orders of the court. So அந்த டாக்குமெண்ட் ப்ரூஃப் ரெலவன்சி அட்மிசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் கோர்ட் உத்தரவுக்கு கட்டுப்பட்டது. இது இன்னொரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன் ஆர்டர் 18 ரூல் 4 சப் கிளாஸ் 2. பட் ஆனா இது யாருமே இது இன்வால்வ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப எவிடன்ஸுக்கே நீங்க பாத்தீங்கன்னாலே ப்ரூஃப் எவிடன்ட் போட்டு அதுக்கப்புறம் கிராஸ் எக்ஸாமினேஷன் அட் தி ரிக்வெஸ்ட் ஆஃப் தி பிளைன்டிஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் அட்ஜென்ட் 2. அப்புறம் அட் தி ரிக்வெஸ்ட் ஆஃப் தி டிஃபெண்டன்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன் அட்ஜென்ட். இந்த எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு வருஷக்கணக்கான போன கேஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு தான் இந்த 2002ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டாந்தாங்க. என்னன்னா ப்ரூஃப் ஃபைல் பண்ணிட்டா கிராஸ் எக்ஸாமினேஷனை ஒரு கமிஷன் போட்டு பண்ணுங்க. கமிஷன்னா அந்த ஒரு பேனல் ஆஃப் கமிஷன் வந்து ஹைகோர்ட்டும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த கமிஷனர் வந்து கமிஷனர்கிட்ட நம்ம வந்து கிராஸ் எக்ஸாமின் பண்ணி அவர் ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்ல கொடுத்துட்டாருன்னா ஈஸி, டைம் கன்சியூம் ஆயிடும். பட் இப்போ கமிஷன் யாருமே பண்றது இல்லை. ஏன்னா இதுதான் ஆர்டர் 18 ரூல் 4 சப் கிளாஸ் 2. தி எவிடன்ஸ் கிராஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் ரீஎக்ஸாமினேஷன் ஆஃப் த விட்னஸ் இன் attendance whose evidence examination chief by affidavit has been furnished to the court shall be taken either by the court or by the commissioner appointed by. So proof file பண்ணிட்டா கிராஸ் எக்ஸாமினேஷனோ ரீஎக்ஸாமினேஷனோ கோர்ட்டே பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கமிஷனர் டு பி அப்பாயிண்டட் இன் திஸ் கேன் டேக். கமிஷன் அப்பாயின்ட் பண்ணி எவிடன்ஸ் எடுக்க கிராஸ் எக்ஸாமினேஷனையும் ரீஎக்ஸாமினேஷனையும் எடுக்க சொன்னா அவரு he has to return it to the court, சைன் பண்ணி கோர்ட்ல கொடுத்துடணும். then itself form part of the record of the suit. கமிஷனர் அந்த விட்னஸோட டெமனர் நடவடிக்கையை பொறுத்து ரிமார்க்ஸ் வந்து புரிச்சுக்கலாம். பட் ஆனால் தட் இஸ் சப்ஜெக்ட் டு தி ஆர்டர் ஆஃப் த கோர்ட். கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணான்னா he has to file this report within a period of 60 days from the date of appointment. ஆமாமா, கமிஷன் நாலேஜபிள் பர்சன். யாரு கமிஷன் அட்வொகேட் தானே போடுவாங்க, வேற யாரும் போட மாட்டாங்கல்ல. ஹைகோர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜும் கன்சல்ட் பண்ணி ஒரு பேனல் ஆஃப் கமிஷனர் அப்பாயிண்ட் ரெக்கார்ட் தயார் பண்ணலாம். கமிஷனர் ஃபீஸுக்கு ரெமுனரேஷன் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த ஆர்டர் 18 ரூல் 8ல இந்த ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ரூல் ஆர்டர் 18 ரூல் 16, 17 and 18 shall apply to the commissioner. என்னன்னா விட்னஸ் இமீடியட்டா விசாரிக்கிறதா இருந்தா விசாரிக்கலாம், ரீகால் பண்ணலாம், இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எல்லாமே கமிஷனருக்கும் பொருந்தும். ஸோ ஆர்டர் 18 ரூல் 4 என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ப்ரூஃப் ஃபோட்டோட டாக்குமெண்ட் போட்டா சப்போஸ் டாக்குமெண்ட் இஸ் அட்மிட்டட் அப்படின்னா, சப்போஸ் யூ ஃபெயில்டு டு ரைஸ் யுவர் அப்ஜெக்ஷன், டோன்ட் வரி, பிகாஸ் செக்ஷன் இஸ் வெரி கிளியர். If any document is filed, its admission and relevancy is subject to the order of the court. Commission மூலமா cross examination, re-examine பண்ணா court can do it by appointing an advocate commissioner. Commissioner appoint பண்ணா 60 days report கொடுக்கணும், cross examine, re-examination முடிச்சு கொடுக்கணும். Commissioner can also record the remarks, demeanor of the witness. Commissioner is entitled to get remuneration. ப்ரூஃப் ஃபைல் பண்ணியாச்சு.
டாக்குமெண்ட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? கிராஸ் எக்ஸாமினேஷன் பை தி டிஃபெண்டன்ட் போட்டாச்சு. முதல் வாய்தா டிஃபெண்டன்ட் கவுன்சில் நாட் பிரசன்ட், டிஃபெண்டன்ட் அப்பியர்டு, ஷார்ட் அட்ஜர்ன்மெண்ட், கேஸ் இஸ் அட்ஜர்ன்ட். ரைட். அடுத்த வாய்தா டிஃபெண்டன்ட் கவுன்சில் பிரசன்ட், he sought adjournment on the ground he has to get some clarification from the defendant. Since he is absent, he wants adjournment. Okay, case is adjourned. அடுத்த நாள் defendant not appeared, defendant counsel not appeared, for giving one more chance the case is adjourned for cross examination. இப்படியே போயிட்டே இருக்கு. டிஃபெண்டன்ட் வரல, கிராஸ் எக்ஸாமின் பண்ண வக்கீலும் வரல, டிஃபெண்டன்ட் இல்ல. இப்ப கோர்ட் என்ன பண்ணலாம்? எவிடன்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு சாட்சி, ஒரு விட்னஸோட சாட்சியம் நீதிமன்றத்துக்கு வரும் பொழுது அது எப்ப முழுமை பெறும்? அந்த சாட்சி சீப்ல சொல்லியிருக்கணும், அதை பொறுத்து கிராஸ் பண்ணிடணும். எதுக்காக கிராஸ் பண்றோம்? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினிங் தி விட்னஸ்? எதுக்காக கிராஸ் பண்றோம்? அவர் சொல்றதெல்லாம் பொய்ன்னு ப்ரூவ் பண்றதுதான். நீங்க கேள்வி கேட்குறீங்க, அவன் எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை, அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன்? தி வெரி ஆப்ஜெக்ட் and the purpose of cross examination is to find out the truth. எப்படி? just separating the grain from the chaff. உண்மையிலிருந்து நல்ல பிரிச்சு எடுக்கிற மாதிரி. It is a duty of the court. Proof out of it, cross examination இருக்கு, கோர்ட்ல இருக்கு, அந்த டெபோசிஷன் இருக்கு, இந்த டெஸ்டிமனி இருக்கு. அந்த டெஸ்டிமனியை பார்த்துட்டு கோர்ட் கேன் கம் டு எ கன்க்ளூஷன். இவன் சாட்சி பொய் சொல்லியிருக்கிறான், அவனுடைய சாட்சியத்திலிருந்து நமக்கு தெரியுதுன்னு ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். அப்ப இந்த மாதிரி கேஸ்ல witness was not cross examined, so the witness evidence is unrebutted and it is unchallenged. அப்ப can the court take into consideration the entire evidence, the evidence of the witnesses who has not been cross-examined? பண்ண முடியுமா? So several opportunities are given to the defendant. He failed to cross-examine. இப்ப court என்ன பண்ணும்? Court will take into consideration of the evidence which are unchallenged or unrebutted. அது மாதிரி இருந்தா there is no illegality. இது ரசிக்லால் மணிக்சந்த் தரிவால் versus MS Food Products 2002 2 SEC page 196. இப்ப நம்ம பிளைன்டிஃப் சைடு விட்னஸ் விசாரிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரூஃப் அடெட் ஃபைல் பண்ணுவோம். ஒரு விட்னஸ் நம்ம சம்மன் பண்றோம், ஒரு விட்னஸை நம்ம கோர்ட் மூலமா சம்மன் பண்றோம். சம்மன் பண்ணும்போது ப்ரூஃப் அடெட் போடலாமா அப்படின்னு சொன்னா ப்ரூஃப் அடெட் போடணுங்கிற அவசியம் இல்லை. கோர்ட்டே நீங்க கூண்டில் ஏற்றி சீஃப் எக்ஸாமினேஷன் நம்ம நார்மலா முன்னாடி எப்படி எடுமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல ப்ரூஃப் அடெட் போறதா இருந்தாலும் போடலாம், பட் சப்ஜெக்ட் டு தி ஆர்டர் ஆஃப் த கோர்ட். இதுதான் சேலம் அட்வொகேட் பார் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2003 1 SEC page 49. In case of summoned witnesses, the production of examination in chief proof affidavit may be waived and the court may record the evidence. அதுலயே இப்ப கோர்ட் கமிஷனர் மூலமா ஒரு எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்காங்களேன். இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா,
நீ ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற. ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டா then it will obviate any controversy that may arise in future. இதுவும் அதே கேஸ்ல தான், சேலம் அட்வொகேட் பார் அசோசியேஷன் கேஸ்ல தான். அடுத்தது நான் இப்ப ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன், நம்ம எவிடன்ஸ்ல ரெக்கார்ட் பண்றோமே எந்த ப்ரொவிஷன்ல ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா, எவிடன்ஸ் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 138 சீஃப் எக்ஸாமினேஷன், கிராஸ் எக்ஸாமினேஷன், ரீ எக்ஸாமினேஷன். அப்ப எதுல நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த ஆன்சர் இஸ் ஆர்டர் 18 ரூல் 5. ஆர்டர் 18 ரூல் 5. How evidence shall be taken in appealable cases. இது என்ன appealable cases? ஏன் appealable cases நீங்க சொல்றாங்க? அப்ப நான் appealable casesக்கு எப்படி எவிடன்ஸ் இருக்குன்னு இருக்கு. appealable casesனா என்ன? நார்மலா ஒரு appealable கேஸ்னா எல்லா கேஸுமே அப்பீல் ப்ரொவிஷன் இருக்கா? ஸ்மால் காஸ் கோர்ட் சில கேஸ்ல வந்து அப்பீல் ப்ரொவிஷனே இல்ல. அப்பீலே இல்லாம ஒரு கேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஒரு கோர்ட் வந்து ஒரு டிகிரி கொடுக்குது, அந்த டிகிரிக்கு மேல நீ அப்பீலே போட முடியாதுன்னு எங்கேயாவது சட்டம் சொல்லியிருக்கா? பெட்டி கேஸ் ரைட், அது ரைட், அதான் ஸ்மால் காஸ் கோர்ட், அது ரைட், எல்லாம் தெரிஞ்சதான். காம்ப்ரமைஸ் கன்சென்ட் டிகிரி section 6 of the specific defect. So suit for recovery of possession is filed on the ground that the plaintiff was dispossessed within a period of 6 months from the date of dispossession. He has to file a suit. If any degree is passed as against the degree, no appeal will lie. Right, no appeal will lie. அப்ப இங்க எவிடன்ஸ் வந்து அப்பீலபிள் கேசஸ். அப்பீல் போற மாதிரி இருந்ததுன்னா அப்ப அதுக்கு எவிடன்ஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்? அதுதான் ஆர்டர் 18 ரூல் 5. டேக்கன் டவுன் இன் தி லாங்குவேஜ் ஆஃப் த கோர்ட். கோர்ட் லாங்குவேஜ் என்ன? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ். தமிழ்ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஜட்ஜே எழுதலாம், இல்ல ஜட்ஜோட பிரசன்ஸ்ல, அவருடைய டைரக்ஷன்ல, அவருடைய சூப்பரிண்டெண்டன்ஸ்ல எடுக்கலாம் எவிடன்ஸ. இல்ல டைரக்டா ஜட்ஜு வந்து டிக்டேட் பண்ணலாம் ஸ்டெனோட்ட, கம்ப்யூட்டர் டைபிஸ்ட். ஸோ Order 18 Rule 5, evidences are recorded in the language of the court by the judge or in his presence under the personal direction or superintendence of the judge. அடுத்தது Order 18 Rule 6, when deposition to be interpreted. ஒரு சாட்சி சொல்றான், அவன் வந்து தமிழ் தெரியலன்னு வச்சுக்கோ, தமிழ் தெரியல, இங்கிலீஷும் தெரியல, அவனுக்கு தெலுங்கு தெரியும், தெலுங்குல சாட்சி சொல்றான். நம்ம ரெக்கார்ட் பண்றதில் எதுல ரெக்கார்ட் பண்ணுவோம்? லாங்குவேஜ் ஆஃப் த கோர்ட் தான், தமிழ்ல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். அவன் சொன்னதை வந்து இன்டர்பிரட் பண்ணி நம்ம வந்து தமிழ்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். இல்ல அவனுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ்ல சொல்றான்னா இங்கிலீஷ்ல சொன்னதை வந்து கோர்ட் வாங்கி தமிழ்ல ரெக்கார்ட் பண்ணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது கோர்ட் என்ன பண்ணும்? ரெக்கார்ட் பண்ணினதுக்கு அப்புறம் கையெழுத்து வாங்கினதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா அந்த எவிடன்ஸை படிச்சு காமிச்சு, அப்பா இந்த மாதிரி சொல்லி அவனுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல சொல்லி அதுக்கப்புறம் கையெழுத்து. It is Order 18 Rule 6. Order 18 Rule 7. Evidence under Section 138 of Evidence Act. எப்படி ரெக்கார்ட் பண்ணா அதான் Order 18 Rule 5. அடுத்தது மெமரண்டம் when evidence not taken down by the judge. Order 18 Rule 8. இந்த கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி அவர்லாம் எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்றாங்கல்ல, அந்த ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது he has to make a memorandum and it shall be written and signed by the judge. அடுத்தது when Order 18 Rule 9. இது சும்மா தெரிஞ்சுக்கிறது நல்லதுக்காக சொல்றேன். Order 18 Rule 9, when evidence may be taken in English. Suppose இங்கிலீஷ்ல
எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுனா, பட் இங்கிலீஷ் இஸ் நாட் தி லாங்குவேஜ் ஆஃப் தி கோர்ட். பட் ஆனா வாதி பிரதிவாதி அவங்க வக்கீல் 2 பேருமே இங்கிலீஷ்ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா கோர்ட் கேன் ரெக்கார்ட் தி எவிடன்ஸ் இன் இங்கிலீஷ். அடுத்தது எவிடன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் கேட்கணும், அதுக்கு ஆன்சர் சொல்லணும். அப்ப if it is special, if any special reasons are adduced, court can record the question and the answers given thereto by the witness. Order 18, Rule 10. Sorry, 11. Sorry, Order 18, Rule 10. அடுத்ததுதான் நம்ம கேள்வி கேட்டது. ஒரு கேள்வி கிளைண்ட் விட்னஸ் கேட்கும்போது நம்ம அப்ஜெக்ஷன் பண்றோம். அப்ஜெக்ஷன் யுவரான அந்த அப்ஜெக்ஷன் என்ன பண்ணலாம்? ஓவர்ரூல் பண்ணலாமா, சஸ்டைன் பண்ணலாமா? அதுக்கு தான் ஆன்சர் வந்து ஆர்டர் 18, ரூல் 11. Where any questions put to a witness is subjected to by a party or his pleader and the court allows the same to be put, the judge shall take down the question, the answer, objection and the name of the person making it together with the decision of the court thereon. இன்வேரியபிளா எல்லா ஜட்ஜும் என்ன தப்பு பண்றாங்கன்னா, ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிட்டா subject to objection, this question is put and allowed. Subject to objection, this question is taken and answer is also taken. பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒன்ஸ் அப்ஜெக்ஷன் இஸ் ரைஸ்ட், கோர்ட் என்ன பண்ணா, இந்த கேள்வி ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு, திஸ் இஸ் தி அப்ஜெக்ஷன். கோர்ட் வந்து இந்த அப்ஜெக்ஷனை வந்து பர்மிட் பண்ணலாமா இல்ல ஓவர்ரூல் பண்ணி இந்த கேள்வி கேட்க விடலாமான்னு உடனே அங்கேயே ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணிட்டு தான் அடுத்த கேள்வியை கேட்க சொல்லணும். நார்மலா எந்த ஜட்ஜும் எனக்கு தெரிஞ்சு பண்றது இல்லை. சப்ஜெக்ட் அப்ஜெக்ஷன், ரைட், கேள்வி கேளுங்க சார், பதில் சொல்லுங்க சார் அப்படின்றாங்க. என்ன அப்ஜெக்ஷன், எதனால அப்ஜெக்ட் பண்றான்? ப்ளீடிங்ஸ் இல்லைன்னு சொல்றான். ப்ளீடிங்ஸ் இல்லைன்னு சொல்றது நீ ஏன் வந்து திரும்ப ரெக்கார்ட் பண்ற? இந்த கேள்வியை வந்து ரிலவன்ஸே இல்லை, இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா ஏன் ரெக்கார்ட் பண்ற? So, as and when the objection is raised, it is incumbent on the part of the court to give its decision regarding the objection. சொல்லணும். Order 18, Rule 11. அடுத்தது டெமனர். ஒரு சாட்சி அப்படியே சாட்சி சொல்லும் பொழுது திமிர்த்தனமா எராட்டிக்கா பதில் சொல்லணும். அப்ப ஒருத்த வந்து திமிரா சொல்றான், இதான் சொல்றான் அப்படின்னா கோர்ட் வந்து அது வந்து பிகாஸ் ட்ரையல் ஜட்ஜ் இஸ் தி பெஸ்ட் ஜட்ஜ் டு see and record the demeanor of the witness. ஒரு நல்ல ஒரு ட்ரெயின்டு ஜட்ஜுக்கு ஒரு சாட்சியை பார்த்தும் பொழுதே இவன் வந்து பொய் சாட்சி சொல்லவனா உண்மையா சொல்லவனான்னு தெரிஞ்சிடும். ஆனா கோர்ட் கேன் ரெக்கார்ட் அந்த விட்னஸ் வந்து இந்த மாதிரி இந்த பிளைன்டிவ் கவுன்சில் கேள்வி கேட்டாரு, அதுக்கு வந்து அந்த டிஃபெண்டன்ட் வந்து இந்த மாதிரி பதில் சொன்னா, the way in which he answered and the answers given by him, demeanor இப்படி இருக்கு, கான்டக்ட் இப்படி இருக்குன்னு he can record the demeanor of the witness and the judgment சொல்லும் போது he can take note of it. அது ஆர்டர் 18, ரூல் 12. அப்புறம் எவிடன்ஸ், டேக்கிங் ஆஃப் எவிடன்ஸ் இன் அப்பீலபிள் கேசஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆர்டர் 18, ரூல் 5. அதே மாதிரி நான் அப்பீலபிள் கேசஸுக்கு அன்அப்பீலபிள் கேசஸுக்கு ஆர்டர் 18, ரூல் 13. லென்த்தியா எடுக்க வேணாம், எது டு த பாயிண்ட் டு த கோர் அதை மட்டும் எடுத்தா போதும். அடுத்தது பவர் டு டீல் வித் எவிடன்ஸ் டேக்கன் பிஃபோர் அனதர் ஜட்ஜ். இப்போ எவிடன்ஸ்ல ஒரு ஜட்ஜ் வந்து எடுத்துட்டே இருப்பார். எடுத்துட்டே இருக்கும் பொழுது பாதி விட்டுட்டு போயிடுவாரு, இல்ல ஆர்குமெண்ட் கேட்காம போயிருப்பாரு, இல்ல ஆர்குமெண்ட் கேட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்லாம போயிருப்பாரு. அப்ப என்ன பண்ணலாம், ஒன்னு அவரு இந்த ஜட்ஜ் டிரான்ஸ்பர் ஆயிருக்கலாம், இல்ல எவிடன்ஸ் இந்த ஜட்ஜ் இறந்து போயிருக்கலாம், இல்ல சம் அதர் காஸ் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கலாம். அதனால திரும்ப புதுசா வர ஜட்ஜ் வந்து இந்த ஜட்ஜ் அந்த பழைய ஜட்ஜ் தான் எவிடன்ஸ் எடுத்தார், நான் அதை ஒத்துக்க மாட்டேன், நீ புதுசா எவிடன்ஸ் விடணும்னு சொல்லக்கூடாது, தேவையும் இல்லை. எங்க இருந்து எவிடன்ஸ் அவர் விட்டுட்டு போயிருக்கிறாரோ அதுல இருந்து he can proceed. So this is order 18, rule 15. அடுத்தது ஆர்டர் 18, ரூல் 16. பவர் டு எக்ஸாமின் விட்னஸ் இம்மீடியட்லி
இப்போ plaintiff has filed a suit for declaration and the recovery of possession. Assuming for a moment the plaintiff is a senior citizen, 70 years old. கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு, 2021 ஃபைல் பண்றாரு. ஸ்டேட்மெண்ட் போறதுக்கே ஒரு 6 வருஷம் ஆகும். அப்புறம் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு ஒரு 4 வருஷம், ட்ரையல் கமென்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 வருஷம், 10-15 வருஷம் ஆயிடும். அது வரைக்கும் இந்த பிளைன்டிஃப் உயிரோட இருக்கணும்ல. இந்த பிளைன்டிஃபோட சாட்சி தான் இந்த வழக்குக்கே முக்கியமானது. Plaintiff is the material witness to prove his case. அப்படிங்கும் பொழுது you can invoke order 18 rule 16 even before ever trial is commenced. ஸ்டேட்மெண்ட் போட்டதுமே இஷ்யூஸ் ஃப்ரேம் கோர்ட்டை வந்து நீங்க இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுங்க, இல்லாட்டி கூட என் கிளைண்ட் வந்து ஏஜ்டு பர்சன், சீனியர் சிட்டிசன், இஸ் கவுண்டிங் இஸ் லாஸ்ட் டேஸ், எப்போனா நான் இறந்துடலாம், அதனால எவிடன்ஸை நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லி you can compel the court, you can insist the court to record the evidence of your client. This is permissible under order 18 rule 16. Under order 18 rule 16. அடுத்தது recall. Recall of witness. Court may recall and examine witness. ஒரு சாட்சியை விசாரிச்சாச்சு, அடுத்த சாட்சிக்கும் போறோம், இல்ல போயாச்சு, திரும்ப லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டயத்துல கேன் யூ ஃபைல் அன் அப்ளிகேஷன் டு ரீகால் தி விட்னஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா பண்ணலாம். பட் தேர் ஆர் சர்டன் we will see now. A.K. Velusamy versus N. Palanichami. A.K. Velusamy versus N. Palanichami, 2011, 11 SEC, page 275. 2011, 11 SEC, page 275. In the plain reading of order 18, rule 17 பாத்தீங்கன்னா, கோர்ட்டுக்கே ஒரு டவுட் வந்தது, ஒரு பாயிண்ட் நம்ம கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சா, court can recall the witness to clarify its doubts. This cannot be done just to fill up the lacuna. முக்கியமான கேள்வி நான் விட்டுட்டேன், லேக்கனா fill up பண்றதுக்கு நீங்க plaintiff witness cannot be recalled. So this power cannot be used to fill up the lacuna. Another case, Vadiraj Nagappa, Memakar versus Tarat Chandra Prabhakar Gohet, 2009, 4 SEC, page 410. இதுல plain reading of order 18 rule 17 பாத்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு ஒரு டவுட் வருது, ஒரு கிளாரிபிகேஷன் வருதுன்னா கோர்ட் கேன் ரீகால் தி விட்னஸ் தான் இருக்கும், not on the application by the parties இல்ல. But this judgment says, Supreme Court judgment says, court may recall a witness either on its own motion or on the application by any party to the suit. ஏன் இந்த மாதிரி அவர் விட்னஸ் கொடுத்திருக்கிறாரு, அதுல ஒரு கிளாரிட்டி இல்ல, இந்த மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொன்னாதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா, இது வந்து நாட் டு ஃபில் அப் தி லேக்குனா. அதுக்கு அழகா என்ன சொல்லலாம், this application to recall the witness is not to fill up the lacuna, it is to remove the lacuna. To remove the lacuna, then recall can be ordered. Re-examination has a bearing on the ultimate decision of the suit, then recall may be ordered. ஆனா witness was cross-examined in extenso. ஃபுல்லா எல்லா கேள்வியும் கேட்டாச்சு, கேட்டு திரும்ப ரீகால் பண்ண முடியும்னா he cannot be recalled. பாண்டி versus வசந்தி, 2018 to தமிழ்நாடு சிவில் ஜட்ஜ்மெண்ட், page 78. 2018 to TNCJ, page 78. அடுத்தது சில கேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட்டு விட்னஸ் எல்லாம் விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு ஒரு டவுட் வரும், ஐயோ இந்த இஷ்யூஸ் நம்ம தப்பா ஃப்ரேம் பண்ணிட்டோமே, ஒரு அடிஷனல் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அடிஷனல் இஷ்யூஸ் கோர்ட்டு ஃப்ரேம் பண்ணுனா அந்த காரணம் காமிச்சு அந்த விட்னஸை திரும்ப நம்ம ரீகால் பண்ணோம். திஸ் இஸ் பி வெல்லூர் வெர்சஸ் பி பாண்டியன்,
2020 4 law weekly page 890. அடுத்தது ஆர்டர் 18 ரூல் 18. கோர்ட்டே வந்து ஒரு இடத்த சூட் ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்ட் பண்ணலாமானா எஸ், கோர்ட் ஹஸ் காட் பவர் டு இன்ஸ்பெக்ட் தி ப்ராப்பர்ட்டி. இதுக்கு மெஹராஜ் பேகம் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 2018 5 law weekly page 758. Court has got power to inspect the suit property site. அடுத்தது ஆறுமுகம் வெர்சஸ் பேச்சம்மாள். ஆறுமுகம் வெர்சஸ் பேச்சம்மாள் 2020 1 law weekly page 713. இந்த கேஸ்ல ஹைகோர்ட் என்ன பண்றாங்க, ஒரு சூட்டை வந்து ரிமாண்ட் பண்றாங்க. ரிமாண்ட் பண்ணும் பொழுது இந்த சூட் ப்ராப்பர்ட்டி அதோடைய கேரக்டர் என்னன்னு தெரியல, அதனால நீங்க வந்து ஒரு அட்வொகேட் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட் என்ன பண்ணுது, ட்ரையல் கோர்ட்டு நல்ல ஜட்ஜ் அவர், ஏற்கனவே ட்ரையல் இத்தனை கேஸே பெண்டிங்கா இருக்குது 10-15 வருஷமா, இல்ல அட்வொகேட் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி என்ன அதுக்கு அவன் பெச்சன் போட்டு அதுக்கு அவன் ஆட்சேபனை பண்ணி அப்புறம் அட்வொகேட் கமிஷன் போய் இடத்த இன்ஸ்பெக்ட் பண்ணி ரிப்போர்ட் வாங்கி அந்த ரிப்போர்ட்டுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணி போட்டு இட் வில் ப்ரொலாங் தி இஷ்யூ. அதனால நானே போய் இடத்த பாக்குறேன்னு சொல்லி அந்த ஜட்ஜே போய் இடத்த பார்த்து ரிப்போர்ட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. இதை அப்போஸ் பண்ணாங்க. எப்படி ஜட்ஜ் போய் பார்க்கலாம், இது பண்ணலாம். ஹைகோர்ட் ஆர்டரே வந்து என்ன, டு அப்பாயிண்ட் அட்வொகேட் கமிஷனர் டு இன்ஸ்பெக்ட் த ப்ராப்பர்ட்டி. பட் த ஹைகோர்ட் பை டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன் ஆஃப் செக்ஷன் ஆர்டர் 18 ரூல் 18 held there is no flaw in it. The judge has got every power to inspect the suit property to arrive at a just conclusion. This is Armugam versus Pechammal 2020 1 law weekly page 713. அடுத்தது கிராஸ் எக்ஸாமினேஷன் ரீ எக்ஸாமினேஷன் கமிஷன் மூலமா பண்ணாலும் ஆர்டர் 18 ரூல் 4ல பார்த்தோம். ஒரு விட்னஸ் வந்து பெட்ரிடனா இருக்கிறாரு, அவரை விசாரிக்கணும் அப்படின்னா ஆர்டர் 26 ரூல் 4A he can be commission can be appointed. அதான் power to get statements recorded on commission order 18 rule 19. So the hearing of the suit and the examination of witnesses order 18 rule 1 to order 18 rule 19. This is very important chapter in CPC. இதை நம்ம தரவா தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ட்ரையல்ல யாரை விசாரிக்கணும் ஃபர்ஸ்ட், யாரை விசாரிக்க கூடாது, எந்தெந்த கேள்விக்கு அப்ஜெக்ட் பண்ணலாம், எந்தெந்த கேள்வி அப்ஜெக்ட் பண்ண வேணாம், டாக்குமெண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்றது, எல்லா விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ now this concluding part of the session. இவ்வளவுதான், முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சொல்லியாச்சு, வேற ஒன்றும் இல்லை, லேட்டஸ்டா இல்லை. ஸோ நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு 10 கேள்வி கேட்டேன். 10 கேள்விக்கும் ஆன்சர் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன, who has to begin the trial, கேள்வி plaintiff or defendant, burden of proof யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு. அப்ப whether the court can record the demeanor of the witness, yes. என்ன, ஆர்டர் 18 ரூல் யாருமே சொல்ல மாட்டேங்குது. ஆர்டர் 18 ரூல் 12 provision for taking evidence, order 18 rule 5 when the hearing of the suit starts and ends, when the evidence is given and when the judgment is pronounced. Objection raise பண்ணா then and there court has to pass an order immediately. So ஒரு சாட்சியை ட்ரையலுக்கு முன்னாடியே விசாரிக்க முடியுமான்னா ஆர்டர் 18 ரூல் 16ல court can examine the witness. Court, whether court has got power to inspect, yes, under order 18 rule 18. Written argument எப்போ பண்றோம், ஆர்டர் 18 rule 2 subclass 3A. Plaintiff whether can insist can compel the opponent to give evidence on his side, yes, order 18 rule 1.